ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சாலே கரைஞ்சிரும், அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் தாராளமாக சாப்பிடலாம். நமக்கும் நல்லதை கொடுத்தோன்னு திருப்தியாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பாகு பதம்லாம் வர வேண்டாம். வெள்ளம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்தது தான், ஆனால் நெய்யில் கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக எந்த நட்ஸ் உங்கள்கிட்ட வேறு கேஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரைசின்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த நட்ஸும் வேண்டான்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு டர்ன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே சேம் பேனில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் குறைவான குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவு ராகி சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பாதி அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ராகி மாவை இந்த மாதிரி நெய்யில் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ரவையும் ராகி மாவும் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஓரளவு சிம்க்கும் மீடியத்துக்கும் இடையில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே சர்க்கரை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தூசி எதுவும் இல்லாத சர்க்கரை இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெடியாகி வர்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. டக்குன்னு நமக்கு இது ரெடியாகி வந்துடும். நமக்கு பேன்லேருந்து விட்டு வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வரதுவரையும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போலவே நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேன்லேருந்து விட்டு வரதுவரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வந்ததும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நெய் வேண்டாம், ஃபஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்ண நெய்யே போதும். இனி நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்வீட் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சாலே கரையிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ராகி மாவு இருந்தால் கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை செட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு செட் ஆகி வந்துடும். அதனால் உடனே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேட்சுலா இல்லைனா ஒரு கிண்ணியோட பேக் சைடில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நல்லாயிருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. ரவை, ராகி மாவுலாம் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதுவரை ராகி மாவு வச்சு ரவை சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவு நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகி மாவில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.